Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. எரிபொருள் மானியத்தை உடனடியாக வழங்குமாறு கோரி வாழைச்சேனை ஆழ்கடல் மீனவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 5 மாத காலமாக தமக்கான எரிபொருள் மானியம் வழங்கப்படவில்லை என வாழைச்சேனை ஆழ்கடல் படகு உரிமையாளர்களின் ஒன்றியம் குற்றம் சாட்டுகின்றது. வாழைச்சேனை மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்ற ஆலோசனை கூட்டத்தின் பின்னர் அங்கிருந்து ஸ்லோகங்களை ஏந்திய வண்ணம் மீனவர்கள் பேரணியாக வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தை அடைந்தனர். அங்கு கடற்றொழில் திணைக்கள மாவட்ட உதவி பணிப்பாளர், மட்டக்களப்பு மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர் மற்றும் அதிகாரிகளிடம் கடற்றொழில் அமைச்சுக்கான மகஜரின் பிரதியை கையளித்தனர். டீசல் கொடுப்பனவு கௌரவ அமைச்சரின் உத்தரவுக்கு அமைய இங்கே முகாமையாளரால் உரிய முறையில் கொடுக்கப்படாமல் அலட்சியம் செய்யப்பட்டதுதான் அவருடைய கோரிக்கை. வாழைச்சேனை மீன்பிடி துறைமுக முகாமையாளர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவரை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். எங்களுக்கு தர வேண்டிய இருப்பது மானிய மாத்திரம்தான். டீசலை வழங்க சொல்லி இந்த கடிதம் மாவட்ட திணைக்களம் மூலமாக டிஜி அவர்கள் உத்தரவின் பேரில் அனுப்பப்பட்டுச்சு. இந்த கடிதத்தை கூட அவர் உதாசீனப்படுத்தினார். இன்னைக்கு அமைச்சர் நேரடி உத்தரவு வேணும் என்று உடனடியாக இதுக்குரிய டீசலை இறப்பாக கொடுங்க சொல்லி அப்படி செல்லியும் இவர்கள் தர மறுத்ததால நாங்கள் ஆர்ப்பாட்டமே கொண்டிருக்கிறோம். மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் மூலம் கோருகின்ற இந்த எரிபொருள் நிவாரணம் தொடர்பில் அண்மையில் சிரச தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக்கிய கம்மெத்த என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கடற்றொழில் அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். 3 மாத காலமாக மீனவர்களுக்கான எரிபொருள் மானியம் வழங்கப்படவில்லை. இந்த தாமதத்திற்கான காரணம் என்னவென நான் கேட்க விரும்புகின்றேன். மீனவ மானியங்களை நாம் தற்போதும் விநியோகித்து வருகின்றோம். இந்த பகுதிக்கு 3 மாதங்களாக இல்லை. தற்போது பிரதான அலுவலகத்திற்கு வந்துள்ளது. நாளை அல்லது நாளை மறுதினம் உங்களுக்கு கிடைக்கும்.